ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 15. நான் எப்படி இந்த ஃபார்மில் இருக்கேன் அப்படின்னா பரோனா இறந்து போயிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். உனக்கு லைஃப்பில் முடிவே இல்லைன்னா நீ என்ன பர்பஸ்க்காக வாழ்றனே ஒரு விஷயம் இல்லைல்ல அப்படின்னு அவள் சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. பரோனா அவளுக்குன்னு ஒரு பர்பஸ் வச்சிருந்தா, நீ சாகும்போது சந்தோஷமாக தான் இருந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்கு ஒரு சூப்பரான வெசில் கிடச்சிருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட அந்த பரோனா சீக்கிரமாகவே இறந்து போயிட்டா. இங்கே பாரு ஃபோஷி, நீ ஒவ்வொருத்தங்களும் இறக்கும் போது இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. அது உனக்கே ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் ஆள் மறைஞ்சு போயிட்டாரு. என்னை சுற்றி எல்லாமே வித்தியாசமாக நடக்குது, ஆனால் கவலைப்படாத, நான் ஒன்று பார்த்துக்கிட்டுதான் அப்படின்னு டொனாரே சொல்கிறா. மரியாதையா இங்கேருந்து போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமா, நீ எப்படி இந்த பொண்ணு ஃபார்முக்கு மாறின? உன் ஹேரோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது, ஸ்கின் எப்படி இவ்வளோ சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுற? இந்த பொண்ணை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னு அவள் கேட்குறான். நம்ம ஹீரோ சோகமாக இருக்கிறான். ஹே டொனாரே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? சீக்கிரவா, டின்னர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடுறா. இந்த ஃபோஷி, உனக்கு ஸ்பெஷலாக மாட்டோட ரத்தம் அப்படின்னு அவ கொடுக்குறா. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிருந்தான். நீங்க என்ஜாய் பண்ணுங்க கைஸ் அப்படின்னு சொல்லி டொனாரேவும் நம்ம ஹீரோ கூடவே போறா. அந்த சண்டையில் உனக்கு அவனை கொல்ல விருப்பம் இல்லை அப்படி தானே டொனாரே கேட்குவோம். நீ எப்போ என்ன ஃபாலோ பண்ணுறது நிறுத்த போறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு புரியுது, கொல்றதெல்லாம் பாவம் அப்படி தானே நீ நினைக்கிற. ஆனால் இங்கே இருக்கிற சில பேரை கொல்றதுல தப்பே இல்லை. இன்னைக்கு நீ கொல்லாம விட்டியே, அவன் இதுக்கு முன்னாடி 50 பேரை கொண்டிருக்கான். அந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நீ கொல்லலாம், பாவமே பார்க்காத அப்படின்னு அவ சொல்றா. மற்றவங்கள நான் என்ன கண்ட்ரோல் பண்ண விட மாட்டேன், ஸோ நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். டொனாரே சோகமாகறா. நான் என்ன செஞ்சாதான் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கவும், உன்னை எனக்கு பிடிக்காது, ஏன்னா பியூரான் ஒன்னால தான் ஜெயிலில் இருக்கா, அவள் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவள் ஒரு கொலகாரின்னு தெரிஞ்சுமா உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கேட்கவும், எனக்கு தெரிஞ்ச பியூரானா உனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நானும் உன்ன மாதிரி தான், எங்கள் அப்பாவை கொலகாரன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் அவர்கிட்ட என்னால் இப்போ கேட்க முடியாது, ஏன்னா அவர் இப்போ உயிரோடு இல்லை. எனக்கு தெரியும், ஒருத்தங்க சொல்லி தான் நான் உன்னை வேணும்னு இந்த இடத்துல இப்படி மாட்ட வச்சேன். அவங்களும் இந்த ஐலாண்டில் தான் இருக்காங்க அப்படின்னு அவள் சொல்லவும், யார் சொல்லி அப்படி பண்ண? அவங்களும் இந்த ஐலாண்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் வேணா மற்றவங்ககிட்ட விசாரிச்சு சொல்லவா அப்படின்னவா கேட்கவும், நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். சரி நான் கண்டுபிடிச்சிட்டு ஒன்று வந்து பார்க்குறேன், என்ன மறந்துட மாட்டேன்னு கேட்கவோ, சரி டொனாரி தானே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பரவாயில்ல, என் பேரை ஞாபகம் வச்சிருக்கே, சரி நான் கண்டுபிடிச்சிட்டு ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பிடுதா. இந்த டொனாரே பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கையே வரல, நான் அவளை நம்ப மாட்டேன். பரோனாக்குன்னு ஒரு பர்பஸ் இருந்துச்சு, அதே மாதிரி என்னோட லைஃப்பில் இருக்கிற பர்பஸ் என்ன? இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு போய் பியூரானை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பக்கம் போகிறான். ஒரு வழியாக நான் இந்த பக்கம் வந்துட்டேன், பியூரான் கண்டிப்பாக இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த செவுத்துல ஏறுதான். ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருந்து கீழே விழுந்துருதான். என்னால் ஏற முடியல. பியூரான் இருக்கீங்களா, பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும், இந்த வாய்ஸ், ஹே ஃபூஷி, அது நீ தானா? அது யாரோட வாய்ஸ்ன்னு கேட்கவும், நான் பரோனாவோட உருவத்தில் இருக்கேன், அவளும் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். கவலைப்படாத ஃபோஷி, பரோனா கண்டிப்பாக சாகும்போது ஒரு ஹானரபிள் டெத்து தான் ஏற்பட்டிருக்கும், யாரையாச்சும் காப்பாற்றும் போது தான் அவள் இறந்து போயிருப்பா அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. பியூரான், நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோஷி, முட்டாள்தனமாக பேசாத, நீ ஒரு மீனாவோ பறவையாவோ மாதிரி இங்கேருந்து தப்பிச்சு போயிரு. நான் தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு ஜெயிலில் இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை, நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு அந்த பியூரான் சொல்கிறா. நான் உங்களை காப்பாற்ற அங்கே பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ இங்கே உள்ளே வந்துருப்ப, ஆனால் நான் எப்படி இங்கேருந்து வெளியே வர்றது, ஜெயில் போட்டிலாம் இருக்குது அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. பரோனா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா, அதே மாதிரி நீயோ வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு ஃபோஷி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அனுப்பி வைக்கிறா. கண்டிப்பாக நான் எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான். பியூரானை பற்றி சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, ஆனால் அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா நீ நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோவா அந்த இன்ஃபர்மேஷனுக்காக சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிடுறான். போன மேட்ச் மாதிரியே அவன் மூஞ்சிலேயே ஒரே பஞ்ச் பண்ணிரு, அவனை கொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு போகிறான். பரோனாவோட ஃபார்முக்கு மாதிரி நம்ம ஹீரோ அவன் ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணி அவனை மயக்கம் போட வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் சூப்பராக சண்டை போட்டு எல்லாத்தையும் தடுக்கிறான். இம்மார்டல் பாய், அவனை விடாத, கொல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. நம்ம ஹீரோ கழுத்தை அவன் நெரிக்கவும் மண்ணுக்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து அவனை அட்டாக் பண்ணுறான். ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இம்மார்டல் பாய் விடாத, அவனை கொல்லு, உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நாங்க கொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒருத்த அம்பு விடுறான். நம்ம ஹீரோ தடுக்கிறான். இப்போ எல்லாருமே அம்பு விடுறாங்க, நம்ம ஹீரோ எல்லா அம்பையும் தடுக்கிறான். ஆனா எதுக்காக நீ என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஆப்போனன்ட் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பின்னாடியில இருந்து ஒரு அம்பு வந்து குத்திடுது. இவனுக்கு அடிபடுறதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோகமாகறான். இப்போ மேட்ச் முடிஞ்ச உடனே அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஹே இம்மார்டல் பாய், கவலைப்படாத, இப்போதைக்கு நான் உயிரோட தான் இருக்கேன், நீ எதுக்காக என்ன கொல்லல அப்படின்னு அவன் கேட்கவும், ஏன்னா மற்றவங்கள நான் காயப்படுத்தினா அவங்களுக்கு வலிக்கும், அந்த வலியை ஏற்படுத்த நான் விரும்பலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் சிரிச்சுக்கிட்டு, அப்போ நீ எதுக்காக அந்த சண்டையில் கலந்துக்கிட்டேன்னு கேட்குவோம், நான் ஒருத்தங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீயும் அப்போ என்னைய மாதிரி தானா? எங்கள் அம்மா இங்கே கைதியாக வந்தாங்க, நாங்கள் இந்த இடத்துல இருந்து எப்போவோ தப்பிச்சிருக்கலாம், ஆனால் என்னோட பிரதரையும் நான் கூட்டிகிட்டு போனோம், அதனால தான் நான் இன்னும் இந்த இடத்துலயே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோகோ மாதிரியே தன்னோட உயிரை கொடுத்து மற்றவங்கள காப்பாற்றுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஹே கவலைப்படாதீங்க, நான் இங்கேருந்து போகும்போது நான் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே டொனாரி நம்ம ஹீரோவோட மண்டையில் கல்ல அடிச்சு, ஹே நம்ம இங்கேருந்து கிளம்பணும், இந்த இம்மார்டல் பாய் கிட்ட நீங்கள் பேசணும்னா அதுக்கு எனக்கு ஃபீஸ் தரணும் அப்படின்னு அவ சொல்லுவோம். இந்த மேட்ச்சில் நான் ஜெயிச்சா எனக்கு பியூரானை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொன்னால் அதை இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சரி நான் சொல்கிறேன், ஒரு நாள் நாங்கள் கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கேப்டன் தண்ணி
தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. பார்த்தா அவருக்கு நீச்சலே தெரியல. சரி வா போலாம் அப்படின்னு அவ சொல்லவும், இப்போ நீ சொன்னதுக்கோ நான் கேட்டதுக்கோ சம்மந்தமே இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இம்மார்டல் பாய் இன்னைக்கு நைட்டு டின்னர் இங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு அவன் கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். அப்பெல்லாம் ஓகே சொல்லக்கூடாது அப்படின்னு டொனாரே திட்டுறா. அந்த பையன் நெருப்பு பத்த வைக்க ட்ரை பண்றா. உடனே நம்ம ஹீரோ அவனுக்கு ஹெல்ப் பண்றான். ஓஷி அந்த நாக்கர்ஸ் இங்க வந்துருச்சு அப்படின்னு அந்த பிளாக் கலர் ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோ அங்க இருந்து போறதுக்குள்ள நீ இந்த இடத்தையே தலைகீழா மாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. நீ அந்த சண்டையில மத்தவங்களை கொல்லவும் மாட்டிக்கிற, கொல்லலான்னு போனா அவங்கள காப்பாத்தவோ செய்யற, இந்த இடத்தோட ரூல்ஸையே மாத்திர அப்படின்னு திட்டவும் நம்ம ஹீரோ சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்படி எந்த ஒரு ரூல்ஸோ இல்லையா அப்படின்னு டொனாரே சொல்லவும், இங்க ஒவ்வொருத்தங்களும் சண்டை போடுறதே வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல தான், இவனே மாதிரி இம்மார்டலுக்கு அது எங்க புரியும் அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லவும், இவனை நான் தான் இங்க கொண்டு வந்தா எதுவா இருந்தாலும் ஏன்ட்ட பேசுங்க அப்படின்னு அவ சொல்லவும், டொனாரேவை ஒருத்தன் அடிச்சிருந்தான். அவளை அடிச்சவன் கழுத்துல மயக்க ஊசியை போட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஷாக்கு. நம்ம ஹீரோ இறந்து போய் அந்த கூகுவோட ஃபார்ம் அது திருட ஆரம்பிக்கி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டொனாரே மட்டும் எதையோ நோட்டீஸ் பண்ணி வைக்கிறா. சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெருப்பை வச்சு போன தடவை இதை தோக்கடிச்சோம். ஆமா நான் எப்படி நெருப்பை உண்டு பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை நீ தான் இங்க வர வச்சு அப்படின்னு டொனாரே கேட்கும். அது என்ன கொல்றதுக்காக தான் வந்திருக்கு, ஓடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னால அதை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு அவ கேட்கவும், இந்த தடவை என்னால முடியும், நீங்க இங்க இருந்து ஓடிருங்க அப்படின்னு அவன் சொல்லுவோம். அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. ஃபூஷி வெசல்ஸை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் வேற வேற ஃபார்முக்கு மாதிரி அதை ஒரு ஓப்பனிங் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல போயிருந்தான். இப்போ அது முதுகு பின்னாடி பாஞ்சு மோலா மாதிரி அதுக்கு உள்ள போக ஆரம்பிக்கிறான். அதோட ரூட் எல்லாத்தையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா கடிக்கிறான். ஆனா அதை அவனை இழுத்து வெளியே போட்டுருது. இப்போ அந்த மோலோட ஃபார்மையும் அது திருடிடுது. டொனாரேவா அவ ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதை அட்டாக் பண்றாங்க. நான் அவங்களை இங்க இருந்து போக தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்களுக்கு ஓடி பழக்கம் இல்ல அப்படின்னு அவ சொல்லவும், அந்த நாக்கர்ஸ் கண்டிப்பா உங்களை கொன்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அதுங்க பேரு நாக்கர்ஸா அப்படின்னு சொல்லி அவன் நோட்டீஸ் பண்ணி வைக்கிறா. அது என்ன தேடி தான் வந்திருக்கு, என்னால இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நான் திரும்பவும் அதை விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடம் இடிஞ்சு விழுது. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல டொனாரேவை காப்பாத்துறான். என்ன தைரியம் இருந்தா எங்க இடத்த வந்து அழிக்க பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளுங்கள்லாம் அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கவும், எனக்கு தெரியும் எஸ்கேப் பிளான் 7 பயன்படுத்துங்க அப்படின்னு அவ சொல்றா. இந்த நேரத்துல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு அவ சொல்றா. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கன் பவுடர் ஏரோ வச்சு அதை அட்டாக் பண்ணி பிளாஸ்ட் பண்றாங்க. அதுவும் இவங்களை பதிலுக்கு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அம்பு எடுத்துட்டு வந்து அதை அட்டாக் பண்ணவும் அது மிஸ் ஆகுது. உடனே பரானாவோட ஃபார்முக்கு மாதிரி அட்டாக் பண்றான். ஆனாலுமே கரெக்டா போகல. இதை யூஸ் பண்ணி கரெக்டா அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு பையன் வந்து கொடுக்கவும், நம்ம ஹீரோ புது அரவை யூஸ் பண்றான். பெர்ஃபெக்டா அதை அடிக்கிறான். நம்ம ஹீரோ பெர்ஃபெக்டா அடிச்சது பார்த்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிட்ட நிறைய கன் பவுடர் இல்லைன்னு சொல்லவும், கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நிறைய ஆரோ ரெடி பண்றான். இப்போ எல்லாரும் கண்டினியூஸா அட்டாக் பண்ணி அதை பிளாஸ்ட் பண்ணியே கொன்றுதாங்க. எல்லாருமே ஜெயிச்சதை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் அவன் இழந்த எல்லா ஃபார்முமே திரும்ப கிடைச்சிட்டு, மார்ச் நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட, ஓனிகுமா நீயும் தான், அப்புறம் ரொம்பவும் முக்கியமா கோகோ நீயும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். பாத்தியா இந்த தடவை யாருமே இறந்து போகல, ஜெயிக்கிறதுக்கு மத்தவங்க கூட ஒத்துமையாவும் இருக்க கத்துக்கிடணும் அப்படின்னு டொனாரே சொல்றா. உடனே நம்ம ஹீரோ ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், உடனே அவர் ரொம்பவும் ஹாப்பி ஆயிட்டு, நீ இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் நினைச்ச லெவலுக்கு அந்த டொனாரே ஒன்றும் மோசமான பொண்ணு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நம்ம ஹீரோக்குமே டொனாரே மேலே அவ்வளவா நம்பிக்கை இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிட்டு, இதுக்கப்புறம் தான் நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.